and welcome to the show மஞ்சள் வெயில் மாலை. டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு யோகா ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த யோகாவை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது இடுப்புக்கும் கால்களுக்கும் இருக்கக்கூடிய பயிற்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் கூடிய ஆசனாஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஆசனாஸ் சொல்லலாம், இல்லை பயிற்சிகளும் சொல்லலாம். பகுதி 3. இப்போ அப்படியே படுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். கால்கள் நல்லா நேராக்கி வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதை பத்த கோணாசனம் பண்ண போகிறோம். அதாவது பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவோம். கால்களை மடக்கி 2 கால்களையும் பாதத்தையும் சேர்த்து வச்சு இப்படி ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லா அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். பெல்விக் ஃப்ளோர் மசில் இதை எல்லா பெண்களும் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி ஆண்களும் இது தாராளமாக செய்யலாம். இதிலே ஒரு சில வினாடிகள் அப்படியே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதிலே நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்தது அப்படியே அதே மாதிரி தான் பத்த கோணாசனம். அதிலே இப்படி திறந்து மூடுற மாதிரி பண்ண ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண போகிறோம். பத்த கோணாசனம் நல்லா அந்த 2 பாதத்தையும் சேர்த்து இப்படி வைக்க போகிறோம். அந்த குதிக்கால் எவ்வளோக்கு மேலே வர முடியுமோ அவளுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த கால்கள் நல்லாவே விரிவடையும். இந்த இடத்துல நல்லாவே ஸ்ட்ரெச்சுக்கு கிடைக்கும். இப்போ அப்படியே 2 கால்களுமே இப்படி சேர்த்துட்டு மறுபடியும் இப்படி ஓப்பன் பண்ணலாம். கைகள் நீங்கள் இது மேலே இப்படி தொடையில் பிடிக்கிறதும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்படி தொடர்ந்து இப்படி மூட போகிறோம். 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதிலே அடுத்த பயிற்சி அதே மாதிரி தான் பத்த கோணாசனம். பத்த கோணாசனம் வச்சுட்டு இப்போ ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கிறோம். இன்னொரு கால் இப்படி கீழே வந்துடும். ஒரு கால் இப்படி மடக்கி வச்சுட்டு இதிலே சில வினாடிகள் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது இந்த மடக்கி வச்சுருக்க காலை மறுபடியும் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கால் மட்டும் இப்படி கொண்டு வர போகிறோம். 2 காலுமே சேர்த்து வச்சு போடணும். இப்போ ஒவ்வொரு கால் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். மறுபடியும் அப்படியே பத்த கோணாசனாலே இருக்கலாம். இப்போ இந்த இடது கால் வைக்க போகிறோம். இந்த இடது கால் மட்டும் இப்படி மடக்கி நேராக வைக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த பத்த கோணாசனோட வேறுபாடுகள் இது எல்லாமே கண்டிப்பாக பெண்கள் செஞ்சுட்டே வரணும். சிறிய பெண்கள் பெரியவர்கள் வரைக்குமே தாராளமாக இதை செய்யலாம். இது ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பெல்விக் ரீஜன் பெல்விக் மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதில் ரொம்பவே வலுப்படுத்தக்கூடும். இது ப்ரெக்னென்ட் லேடிஸுமே தாராளமாக செய்யலாம். உட்காந்துட்டே அவங்க பத்த கோணாசனம் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்படி வச்சுட்டு
இந்த மாதிரி வந்து இப்படி ஃப்ளாப் பண்ணுறதும் பண்ணலாம். இதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க செஞ்சே ஆகணும். செஞ்சால் வந்து நல்லா வந்து நார்மல் டெலிவரி வரத்துக்கு வந்து நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணுறதும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சுட்டேமே கூட இருக்கலாம். இந்த மாதிரியும் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆண்கள் வந்து தாராளமாக வந்து இதுவும் செய்யலாம். அவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பயிற்சிக்கெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக பேசப்படுற லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் தான் 3rd லாங்குவேஜாக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த இங்கிலீஷை எவ்வளோ ஈஸியாக இவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த டென்சஸ் காலங்கள் அப்படின்னு வரும்போது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இந்த மாதிரி 3 விஷயங்களையும் சேர்ந்து தான். அதாவது நம்மளுடைய நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். ஸோ இந்த மாதிரியான காலங்களை சேர்த்துறது தான் நம்ம டென்சஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த டென்சஸில் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, நமக்கு வந்து ஒரு காலத்தை பற்றி நம்ம சொல்கிறோன்னும் போது அந்த காலம் முடிஞ்ச மாதிரி இருக்கா, இல்லை நடக்க இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை நடக்க போகிற மாதிரி இருக்கா, இல்லை நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு 4 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஃபார்ம்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, வேர்ப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, V1 ப்ரெசென்ட்டில் சொல்கிறாங்க, V2 பாஸ்ட்டில் சொல்கிறாங்க, அண்ட் V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள்லாம் பிரிப்பாங்க. இது இல்லாமல் V1 + ing, அதாவது வேர்ப் + ing நடந்துகிட்டு இருக்குது கண்டினியூஸில். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடியது, சரிங்களா? ஸோ அதுவுமே நமக்கு இருக்குது. ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணும், டென்ஸில் வந்து நமக்கு அழகான ஒரு இடம், ஒரு ஆக்ஷனை வந்து எப்படி செய்கிறாங்க, ஒரு செயலை எப்படி செய்கிறாங்கன்றதை நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரும், இல்லைங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு காலத்தை வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனாக ஃப்யூச்சரில் எப்படி பேசலாம், அதே பேஸில் நம்ம ஒரு இன்ட்ராகேட்டிவ் பேஸ் பண்ணி பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரேம் பண்ணோம். ஸோ நம்ம நல்லாவே ட்ரெயின் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது ஒரு நியூ டாபிக் அண்ட் த நெக்ஸ்ட் டென்ஸ் ஆஃப் தட். நெக்ஸ்ட் டென்ஸ்னு வரும்போது நமக்கு என்னது, நமக்கு டென்ஸில் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குது, 12 கைண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 12 கைண்ட்ஸில் நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டென்ஸ் என்னென்னா நமக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஸோ நம்ம ஆர்டராக பார்த்துட்டு வரோம். இப்போ கண்டினியூஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த கண்டினியூஸ் டென்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட்டில் நிகழ்காலத்தில் எப்படி பேசலாம் கண்டினியூஸாக அப்படிங்கிறது தான். கண்டினியூஸ்னால் என்ன சொல்லியிருந்தோம், நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், எப்படி அந்த வேர்ப் ஃபார்ம் எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம், அண்ட் அதுக்கான ரூல் என்ன, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரூல் வந்து present continuous tense. ஸோ இதில் நம்ம வந்து பார்க்குறது வந்து பாசிட்டிவில் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வில் ட்ரைன் இந்த பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ் பண்ணலாம், அப்புறம் இன்ட்ரோகேட்டிவ் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வேர்ப் ஃபார்ம் பிரிக்கணும். V1, V2, V3. ஸோ யூஸ்வலாக we used to follow the 3 form of verbs, right? இப்போ வந்து நமக்கு present continuous அப்படிங்கிறதுனால there is a 4th form which is on V1 + ing, அதாவது verb 1 + ing அப்படிங்கிறது தான். verb 1 வந்து present, verb 2 வந்து past, verb 3 வந்து past participle. ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், ஓகேங்களா? இப்போது V1ல் நம்ம என்ன எடுக்கிற இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு verb தான் go அப்படின்னு. கோனா நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம், போ அப்படிங்கிறது தான். இதே நமக்கு செகண்ட் ஃபார்மில் வரும்போது வெண்ட் வரும்போது போனேன், இல்லைன்னா போனான், போனேன். V3 வரும்போது gone, போய்விட்டான், he has gone. இதே V1 + ingல கோயிங், அதாவது verb 1 + ing அப்படின்னா நம்ம என்னது, verb 1 வந்து go + ing சேர்க்கும் போது கோயிங். அப்போ இது எப்படி எழுதலாம், அவன் போயிட்டுருக்கான் இல்லையா? போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நம்ம எழுதுகிறோம். எக்ஸாக்டாக அப்படி சொல்லணும், போயிட்டு இருக்கிறான், இதுதான் கண்டினியூஸ். நமக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி, இருக்கிறானுங்கிறதுலாம் வேணாம், அது நமக்கு யாரும் தெரியாது, ஹீ ஷி யாராக வேணால் இருக்கலாம். ஜஸ்ட் இது நான் சும்மா தான் அவங்களுக்காக எழுதியிருக்கேன். பட் அவங்க என்னது போயிட்டு, அவங்க லைக் ஒரு கண்டினியூஸில் நடந்துகிட்ருக்க ஒரு சென்ஸ் சொல்கிறோம். ஸோ அப்போ V1, V2, V3 நம்ம சொல்லிட்டோம். கோ வெண்ட், அதாவது V1 ஃபார்ம் கோ, V2 ஃபார்ம் வெண்ட், V3 gone, and V1 + ing going அப்படிங்கிறது தான் 4 விஷயம்.
ஸோ இப்போ verb form ரெடி. இப்போ என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். I, we, you, he, she, they, it. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்டில் இருக்காங்க. இவங்களை மட்டும்தான் சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. நேமிங் பர்சன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூல் எழுத போகிறோம். யாருடைய ரூல் எழுத போகிறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல். ஸோ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் தென் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால இஸ், am, are. இந்த மூணில் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம், which is suits for the subject. சப்ஜெக்ட்டுக்கு சூட் ஆகுற மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ இப்போ வந்து she, am அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ வந்து அதே மாதிரி we, is அப்படின்னு எழுதக்கூடாது. நான் வந்து யார் யாருக்கு எது வரணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ சப்ஜெக்ட் இஸ், am, are இது மூணில் எது வேணால் எடுத்து எழுதலாம். ஃபாலோட் பை v1 + ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதுதான் அந்த சென்டென்ஸ். நமக்கு இந்த ரூல் இதுதான். இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுத வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன், யார் யாருக்கு யார் வரலாம். இப்போ ஐ அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி எடுக்கிறீங்கன்னா ஐக்கு வந்து யார் வரலாம், ஆம் வரலாம். ஐ இஸ் வரக்கூடாது, ஐ ஆரும் வரக்கூடாது. ஸோ ஐயோட ஃப்ரெண்டு யார், ஆம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வீன்னு எடுக்கும் போது இருவர், 2 பேர் இருக்குது. ஸோ ப்ளூரல். ஸோ அப்போ வீக்கு வந்து ஆர். தென் யூனா நீ. ஸோ அந்த இடத்துல யூ ஆர். அதுக்கப்புறம் ஹீ இருக்குது. ஸோ ஹீ ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், பையன், இஸ். அதே ஷீ, இஸ். ஓகேங்களா. தென் தே வரும்போது நிறைய பேர், குரூப் ஆஃப் பீப்புள் இல்லையா, ஆர். இட்டுங்கிறது இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இஸ். ஸோ இவங்களுக்கு இப்போ நீங்கள் ஐ எடுக்கிறீங்கன்னா ஆம் யூஸ் பண்ணி எழுதலாம். வி எடுக்கிறீங்கன்னா ஆர், யூனா ஆர். ஸோ இது நமக்கு வந்து கரெக்டாக தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எழுதுறது நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷீ அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ ஷீ இஸ் எழுதிட்டேன். v1 + ing going to school by bus. ஸோ ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல் பை பஸ் அப்படின்னா அப்போ என்னது, அவள் பேருந்தில் பள்ளிக்கு செல்கிறாள். அப்போ அவளுங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும், செகண்ட் எதில் போகிறாங்கன்றது வரும். அப்போது அவள் பேருந்தில் எங்கே போகிறாங்க, ஸ்கூலுக்கு. பள்ளிக்கு இஸ் கோயிங் டு, பள்ளிக்கு செல்கிறாள். ஸோ அவள் பேருந்தில் பள்ளிக்கு செல்கிறாள்னா அப்போ இவள் எங்கே போயிட்டுருக்கா, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. எதில் போயிட்டுருக்கா, பஸ்ஸில் போயிட்டுருக்கா. ஸோ போயிட்டு இருக்கா, செல்கிறாள் அப்படிங்கிறது தான், போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்றைக்கான நியூ டென்ஸ் அண்ட் நியூ ரூல்ஸ் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே இந்த பென்சில், சாக் பீஸ் இதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் வந்திருக்கும். சின்ன வயசில் நம்மளே அறியாமல் நம்ம அந்த சாக் பீஸ்லாம் சாப்பிட்ருப்போம், பென்சில்லாம் சாப்பிட்ருப்போம். ஏன் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த பென்சிலை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது ஸ்லேட் பென்சில். இது எல்லாருமே பெரும்பாலும் சாப்பிட்ருப்பாங்க. முன்னாடிலாம் மாவு தானே என்ன ஆயிடப்போகுது அப்படின்னு சொல்லி போர் அடிக்கும் முதல்ல கடிச்சு நறுக்குன்னு சாப்பிட்ருப்பாங்க. இப்போ வரைக்கும் இந்த சுண்ணாம்பு, சிமெண்ட் இதை சாப்பிடக்கூடிய பழக்கங்களும் எக்ஸ்ட்ரீமாக இருக்க தான் செய்யுது. சரி, அதை விடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு ஆபத்து அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஜப்பான் என்ன பண்ணியிருக்குன்னா, ஜப்பானில் எந்த குழந்தைங்க கிரையான்ஸ் வாங்கினாலும் அந்த குழந்தைங்க அந்த கிரையான்ஸை ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம். அது எல்லாமே எடிபிள் கிரையான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த குட்டி வயசில் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு புரிய போகிறதில்ல. அப்போ புரியாத குழந்தைங்கள்லாம் எப்படி எடுத்து வாயில் தானே வைக்குது. அதையே நம்ம ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கலை வச்சு யூஸ் பண்ணோம், பேசாமல் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அது எடிபிளான கிரையான்ஸாக வச்சுருக்காங்க. அதை வச்சு எழுதவும் முடியும், அதை சாப்பிடவும் முடியும். ஈவன் அது நல்லா டேஸ்ட்டாகவும்
இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்னா பார்த்துக்கங்களேன். ஒரு வாரத்துக்கு 3-4 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மாதத்துக்குன்னு கணக்கு எடுத்தோம்னா இப்படி ஒரு 20 படத்துக்கு மேலே நம்ம ரிலீஸை பார்த்துடுறோம். இந்த மாதம் இது போன மாதம் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரையாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்கள்லாம் வருஷத்தில் கணக்கு எடுக்கும்போது எந்த திரைப்படம் தான்ப்பா அதிகமாக வசூலிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, இது வரைக்கும் இந்திய சினிமாலேயே ரிலீஸ் ஆன படத்தில் எது ரொம்ப அதிகமான வசூல் அப்படின்னு கேட்டால் அது டங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டங்கல் திரைப்படம் 2500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலிச்சது. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த டங்கல் திரைப்படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அப்படின்னா நம்ம இந்தியாவோட 3 மடங்கு அதிகமான வசூல் சைனாவில் மட்டுமே இருந்துச்சு. இது இல்லாமல் அதர் லாங்குவேஜ்லையும் இதை பார்த்து ரசித்தாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்குது. அதில் டாப்பில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா சைனீஸ் தான். அப்போ இந்த படத்தை விட்டு வைப்பாங்களா என்ன? மழை வரலன்னு சொன்னால் கழுதைக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக மழை வரும். இது இல்லாமல் தவக்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இது, சரி கல்யாணம் தான் பண்ணி வச்ச பாவமேனு 2016 போபாலில் 2 தவக்கலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. 6 மாதம் விடாமல் மழை பெஞ்சிருக்கு. இதனால் அவங்க பயிரிட்ட நிலம் எல்லாமே சேதமடைஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே விட்டால் வெள்ளப்பெருக்காயிரும், பேசாமல் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி அந்த தவக்கலைக்கு டைவர்ஸும் பண்ணிட்டாங்க. 6 மாதத்தில் அந்த தவக்கலைக்கு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை குறைஞ்சிருச்சான். எனக்குமே இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் மழை பெஞ்சுது, இல்லை டிவோர்ஸ் பண்ணி வச்சதுனால தான் மழை நின்றுச்சு, இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா? 2 பேருங்க ஒரு 100 கிலோ இருக்காங்க. இப்போது இந்த 2 பேருமே வெயிட் லாஸ் ஜேர்னியில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒருத்தர் சம்மர் டைம் கொதிக்கிற வெயிலில் பண்ணுறாரு, இன்னொருத்தங்க நட்டுங்கிற குளிரில் வின்டரில் பண்ணுறாங்க. இப்போது யாருக்கு அதிகமாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சம்மர் தான், அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் வின்டரில் பண்ணுறவங்களுடைய வெயிட் லாஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் பாடி. அப்போ அவங்களுடைய ஹார்ட்டோடைய ரிதமில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இதனால் நம்ம பாடி நம்ம சொல் பேச்சை கேட்காது. அதுவே வின்டரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளுடைய ஹார்ட் இருக்கும். ஹார்ட் ரொம்ப ஹீட் ஆகாதனால கரெக்டான எனர்ஜியை பர்ஃபெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் எந்த இடத்துலையும் சோர்வாகாமல் அவங்க பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வின்டரில் பண்ணுறவங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னி தான் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்மெல்லையும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன? நம்ம மூக்கில் 400 ரிசப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 400 ரிசப்டர்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செயல்படும். அதனால் ரொம்ப யூனிக்கான மாலிகுல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதால் ரொம்ப ஈஸியாக ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மெல் பண்ணி அதனுடைய பிரெயினுக்கு பர்ஃபெக்டாக இது இந்த ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பிரெயின் தான் நமக்கு அதுக்கான டெஃபினிஷனை கொடுக்கும். ஆனால் இந்த 400 ரிசப்டர்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா நிறைய ஸ்மெல்ஸ் இருக்கும் இல்லையா, கோடிக்கணக்கில் ஸ்மெல்ஸ் இருக்குது. அந்த ஸ்மெல்ஸ் எல்லாத்தையும் எப்படி கம்பைன் பண்ணி இது ரொம்ப சூப்பராக நம்மளுடைய பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புதுன்னா, கலர் தியரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 2 கலர் சேர்ந்துச்சுன்னா நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் = அப்படின்னு. அப்படி கலர் தியரி மாதிரியே இங்கே ரிசப்டார்ஸ் தியரியை யூஸ் பண்ணுது. 2 ரிசப்டார்ஸும் சேர்ந்து கம்பைன் பண்ணி இது என்ன கலர், இது என்ன ஸ்மெல் அப்படின்றத டிசைன் பண்ணும். அப்படி டிசைன் பண்ண அந்த ஸ்மெல்லை அழகாக நம்மளுடைய பிரெயினுக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்படி தான் கலர் தியரி மாதிரியே நம்மளுடைய பிரெயினும் நமக்காக இந்த சென்ட்டை ஸ்மெல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஒரு சில ஸ்மெல்லை நம்மளால் அடாப்டே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா பர்ஃப்யூம் அடிச்சிருக்கீங்க, அதை ஸ்மெல் பண்ணுறீங்க, இனிஷியலாக நல்லா வரும், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வராது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய மூக்கு அந்த ஸ்மெல்லை அடாப்ட் பண்ணிடும். அதனால் நமக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரெயினுக்கும் சிக்னல் அனுப்பிடும். இதனால் அந்த ஸ்மெல்லை அப்படியே அடாப்ட் பண்ணி மறந்துடும். அதை வச்சு எப்போவுமே சிக்னல் கொடுத்துட்ருக்காது. ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. அது மேபி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாமோன்னு இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கும் நல்ல ஸ்மெல்லு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அதுவும் பழக்கம் ஆயிடுச்சுன்னா கொடுக்காது. இப்படி தான் நம்மளுடைய மூக்கு அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணுது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட எண்டிங்க்கு வந்தாச்சு. நம்மளோட இந்த மஞ்சள் வெயில் மாலை ஷோல இன்னைக்கு நீங்க பார்த்த 4 செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா, இன்ட்ரெஸ்டிங்கா, என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை team.